வணக்க மக்களே, வெல்கம் டு தி மென்டல் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ட்ரெண்டிங் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. கலையரசன், பிரியாலயா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு கேம் பேஸ்ட் த்ரில்லர். ஒரு சீரீஸ் ஆஃப் டாஸ்க்ஸ் அதை பண்ணி முடிச்சா 2 கோடி ரூபாய் பணம் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய கதை. கலையரசனும் பிரியாலயாவும் பாத்தீங்கன்னா கப்பல் வீலாகஸா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சேனலை டெவலப் பண்ணி ஒரு மாதிரி 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்னும் அடுத்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்ற கனவோட இருப்பாங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்கு ஒரு கால் வரும். அதாவது கலையரசனுக்கு ஒரு ரேண்டம் நபர்கிட்ட இருந்து ஒரு கால் வரும். ஒரு கேமை பத்தி சொல்றாங்க. சின்ன சின்னதா டாஸ்க் இருக்கும், அதை ஜெயிச்சிங்கன்னா 2 கோடி ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஆரம்பத்துல மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட சேனல் டீஆக்டிவேட் ஆகுது அண்ட் மிகப்பெரிய பைனான்சியல் கிரைசிஸ்ல மாட்டுறாங்க. ஸோ இந்த கேமை ஆடுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அந்த கேம்னால என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பொதுவா ஒரு கேம் பேஸ்ட் த்ரில்லர் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். என்ன மாதிரியான கேமை காட்ட போறாங்க, அதை எப்படி இவங்க ஆட போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்துல நடக்கக்கூடிய காட்சிகள், அதாவது இவங்களோட லைஃப் ஸ்டைலை காட்டினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கேமோட இன்ட்ரடக்ஷனா இருக்கட்டும், இவங்க ஆடக்கூடிய இனிஷியல் போர்ஷன்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல இந்த கேம் சீரியஸ் ஆகும் தெரியுமா, அந்த மொமெண்ட்ல இருந்தே இந்த கதை ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அவங்க 2 பேர் நடந்துக்கிற விதம் அப்படின்றது பயங்கர ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது இன்னுமே எங்கேஜிங்காகவும் இன்னுமே நேச்சுரலாகவும் கொண்டு போயிருக்கலாம். அதாவது இவங்க இதை பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பரபரப்பு கூட பெருசா ஃபீல் ஆகவே இல்லை. அதுலயும் வெர்ஷன் 2.0 அப்படின்ற மாதிரி அந்த கேமை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத லேக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா இன்னுமே கிறிஸ்பா ஒரு மாதிரி நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்க வேண்டிய ஒரு படம். ஆரம்பத்துல காட்டின அந்த ஃபோர்ஸை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் படமாவே இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு ஓகேஷான வாட்ச் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.